ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காருண்யா vlogs. இன்றைக்கி நம்ம கிச்சனில் டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பிரெட் ஸ்வீட் கச்சோரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது அரை மூடி தேங்காய் இந்த மாதிரி துருவி எடுத்திருக்கேன். ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காவையும் சுகரையும். தேங்காயும் சுகரும் கொஞ்சம் நல்லா இறுகணும். இப்போ முந்திரி பாதாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்காய் கொஞ்சம் நல்லா இறுகினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுடுங்க. இப்போது பிரெட் ஸ்லைஸ் எடுத்து இந்த மாதிரி பிரெட்டோட கார்னர்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியில் இந்த மாதிரி கட் பண்ண பிரெட்டை டிப் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியில் ஊற போடாதீங்க. லைட்டாக தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணியை நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் ஸ்டஃபிங்கை 1 ஸ்பூன் எடுத்து நடுவில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா மூடிக்கோங்க. நல்லா ரவுண்டாக மூடி பால் மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வெளில வராமல் இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு தோசைக்கல்லில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி மைதா மாவு பேட்டரில் இந்த மாதிரி டிப் பண்ணிக்கலாம். டிப் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மைதா மாவு பேட்டர் ஒன்றும் இல்லை, 1 ஸ்பூன் மைதா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிரெட் ஸ்வீட் கச்சோரியை டிப் பண்ணி தோசைக்கல்லில் போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெய் ஊற்றி நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா திருப்பி போட்டு டோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தீயாமல் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க, இல்லைனா தீஞ்ச வாசனை வந்துடும். சாப்பிடும்போது நல்லா இருக்காது. ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நெய் ஊற்றிக்கலாம். இல்லைனா தோசைக்கல்லில் ஒட்டிக்கும், திருப்பி போட வராது. இந்த அளவுக்கு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சைட்லலாம் கொஞ்சம் லைட்டாக டோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கிறேன் ஸ்ட்ரெயிட்டாக. இப்போது எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். சூப்பரான பிரெட் ஸ்வீட் கச்சோரி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ஸ்நாக்ஸ். நிறைய பேருக்கு தேங்காய் சர்க்கரை ஸ்டஃபிங் வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. பிரெட் ஸ்வீட் கச்சோரி சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு உள்ள நட்ஸ் தேங்காய்லாம் இருக்கவே சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.